ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மாலை நேரத்தில் டீயோட ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு ரொம்ப சுலபங்க. வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி சட்டுன்னு ஒரு 10 நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாங்க. இந்த ஸ்நாக்ஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன். மாவு வந்து ஜடிச்சிட்டே எடுத்துக்கோங்க. மைதா மாவு பிடிக்கலன்னா அதுக்கு பதில் கோதுமை மாவு சேர்த்துக்கணும். ஆனால் மைதா மாவு சேர்த்து இந்த ஸ்நாக்ஸ் செய்யும்போது ரொம்ப ருசியாக இருக்குங்க. மைதா மாவு எடுத்து கப்பால் அரை கப் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ரவை சேர்த்ததுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன், இனிப்பு சுவையை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம ட்ரையான மாவை விஸ்க் வச்சு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்துனால தண்ணி ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்தா போதுமான அளவு இருக்கும். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கேன் மாவை. இப்போ ஊறினதுக்கப்புறம் இதில் 2 ஏலக்காய் வாசனைக்கு தட்டிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பத்து சோடா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துருக்கு. ரவை சேர்த்ததுனால நல்லா ஊறி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து போண்டா மாவு மதத்துக்கு மிக்ஸ் பண்ணுறேங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடுபடுத்தி வச்சுருக்கேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானா தான் இது மாதிரி நல்லா ஸ்நாக்ஸ் ஊற்றின உடனே மேலே பொஸ்ஸுன்னு எழுப்பி வருங்க. உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அப்பம் ஊற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் அப்பம் ஊற்றி ஒரு சைடு நல்லா செவந்தது திருப்பி விட்டுக்கலாம். மிதமான தீயிலே வேகட்டுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா வெந்த மாதிரி இருக்கும், கலர் மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா மாவாகவே இருக்கும். அடுப்பு மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டு மறுபடியும் மிதமான தீயிலே வேகட்டுங்க. இப்போ நல்லா 2 சைடு செவந்து எண்ணெய் சடசடப்பு அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாங்க. இந்த அப்பம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்காதுங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ அப்பம் நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க. எண்ணெயை வடிச்சிட்டு இதே மாதிரி இன்னொரு பேட்சும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய மைதா மாவு அப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க. சுட செய்து கொடுத்தீங்கன்னா தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க, உடனே காலி பண்ணிட்டு வாங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் பஞ்சு மாதிரி இருக்குங்கன்னா பிச்சு காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோட இந்த அப்பம் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்குங்க. ஸ்நாக்ஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.